நீங்க எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களா? ஸ்கூல்லையோ ஆஃபீஸ்லையோ இல்ல ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதோ யாராவது ஒருத்தர் கொட்டாவி விட்டா நமக்கும் உடனே கொட்டாவி வரும். ஏன், இப்ப இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு கொட்டாவி வரலாம். அது ஏன்னு தெரியுமா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு பின்னாடி உள்ள உண்மையான காரணங்களை பத்தி தினமும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வெல்கம் டு அவர் சேனல் திங்ஸ் எவ்ரிஒன் ஷுட் நோ. நம்ம உடல் ஏன் இப்படி பண்ணுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கொட்டாவி விடுறதுங்கிறது மனுஷங்க கிட்ட இருக்கிற ரொம்ப பொதுவான ஒரு விஷயம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், ஏன் விலங்குகள் கூட கொட்டாவி விடும். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு வருஷமாகியும் விஞ்ஞானிகள் இதற்கான முழுமையான காரணத்தை இன்னமும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. பழைய நம்பிக்கையும் புதிய உண்மையும். ரொம்ப வருஷமா ஒரு கருத்து சொல்லப்பட்டுச்சு. அதாவது, நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் பத்தாத போதுதான் கொட்டாவி வர்றதா மக்கள் நம்பினாங்க. நாம சோர்வா இருக்கிறப்ப மூச்சு விடுற வேகம் குறையும். அப்போ அதிகப்படியான ஆக்சிஜனை உள்ள இழுக்க கொட்டாவி உதவுதுன்னு நினைச்சாங்க. ஆனா நவீன ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆக்சிஜன் கதை முழுமையான உண்மை இல்லையாம். இப்ப இருக்கிற விஞ்ஞானிகள் ஏத்துக்கிற ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, மூளையை குளிர்வித்தல், பிரெயின் கூலிங். நாம கொட்டாவி விடும்போது வாயை நல்லா பெருசா திறந்து ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுக்கிறோம். இதனால நம்ம தாடை தசைகள் நல்லா விரிவடையுது. இந்த அசைவு நம்ம மூளைக்கு செல்ற ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம குளிர்ந்த காற்றை உள்ள அனுப்பி மூளையோட வெப்பநிலையை சற்றே குறைக்குது. இதனால நாம முன்ன விட கொஞ்சம் அதிக விழிப்புணர்வோட இருக்க முடியுது. தொற்று போல பரவும் கொட்டாவி, கண்டேஜியஸ் யானிங். கொட்டாவி விடுறதுல இருக்கிற இன்னொரு பெரிய மர்மம் என்னன்னா, அது மத்தவங்களுக்கு பரவுறது. யாராவது கொட்டாவி விடுறத பார்த்தாலோ அந்த சத்தத்தை கேட்டாலோ, ஏன் இப்போ நான் இந்த ஸ்கிரிப்டை எழுதும்போது கொட்டாவி வந்துச்சு, இது ஏன்னு தெரியுமா? இதுக்கு காரணம் பரிவு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நம்ம மூளை மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்கவும் அவங்க பண்றத அப்படியே பிரதிபலிக்கவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. முக்கியமா நமக்கு பிடிச்சவங்க, நண்பர்கள் இல்லனா குடும்ப உறுப்பினர்கள் கொட்டாவி விடும்போது நமக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம சமூகத்தோட எவ்வளவு ஒட்டி இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன அறிகுறி. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சின்ன பசங்களுக்கு 4 அல்லது 5 வயசு ஆகிற வரைக்கும் இப்படி மத்தவங்களை பார்த்து கொட்டாவி வராதான். ஏன்னா சமூக உணர்வு மற்றும் பரிவை வெளிப்படுத்துற மூளையோட பகுதிகள் அந்த வயசுல தான் முழுமையா வளருது. மூளையை ரீசெட் செய்தல், பிரெயின் ரீசெட். நமக்கு தூக்கம் வரும்போதோ இல்ல ரொம்ப போர் அடிக்கும் போதோ தான் அதிகமா கொட்டாவி விடுறோம். ஏன்னா அந்த நேரத்துல நம்ம மூளையோட செயல்பாடு கொஞ்சம் கம்மியாகும். அப்போ கொட்டாவி விடுறது ஒரு சின்ன ரீசெட் பட்டன் மாதிரி செயல்பட்டு மூளையை மறுபடியும் கவனமா இருக்க வைக்குது. நீண்ட நேர மீட்டிங், நைட்டு லேட்டா படிக்கிறது இல்லனா அமைதியா ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கிற நேரங்கள்ல வர்றதுக்கு இதுதான் காரணம். நம்ம தூக்கச் சுழற்சிக்கும் கொட்டாவி விடுறதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. தூங்க போறதுக்கு முன்னாடியும் காலையில எழுந்திருச்ச உடனேவும் நாம அதிகமா கொட்டாவி விடுவோம். நம்ம உடல் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு, விழிப்புணர்வு, ஓய்வு மாறும்போது மூளை அதை சமாளிக்க கொட்டாவி உதவுது. மனுஷங்க மட்டும் இல்ல, சிங்கம், நாய், பூனை, பறவைங்க, ஏன் பாம்பு கூட கொட்டாவி விடுமா. ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக இதை செய்யுது. உதாரணத்துக்கு, சிங்கங்கள் வேட்டைக்கு முன்னாடி கொட்டாவி விடும். சில வகை விலங்கு கூட்டங்கள்ல நாம இப்போ ஓய்வு எடுக்கலாம் இல்லனா இப்போ கிளம்பலாம் அப்படின்னு ஒரு தகவலை பரிமாறிக்க கொட்டாவி பயன்படுது. கொட்டாவி விடுறது ஆரோக்கியம் தானே என்றாலும் சில சமயம் அது நம்ம உடல் நலத்தை பத்தியும் சொல்லும். ஒருத்தர் அளவுக்கு அதிகமா கொட்டாவி விடுறாருன்னா அது அதிகப்படியான சோர்வு, மன அழுத்தம் அல்லது மூளை செயல்பாட்டில் இருக்கிற மாற்றங்களை குறிக்கலாம். நரம்பியல் சம்பந்தமான சில நோய்களை புரிஞ்சுக்க கூட ஆராய்ச்சியாளர்கள் இந்த கொட்டாவி விடுற முறையை ஆராயிறாங்க. என்னதான் இவ்வளவு காரணங்கள் சொன்னாலும் கொட்டாவி விடுறதுங்கிறது இன்னமும் ஒரு பகுதியளவு மர்மமான விஷயம்தான். நம்ம உடல் தினமும் செய்யற ரொம்ப எளிமையான விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அறிவியலும் ரகசியமும் இருக்கிறது ஆச்சரியம்தான் இல்ல? அடுத்த முறை நீங்க கொட்டாவி விடும்போது நினைச்சு பாருங்க, உங்க மூளையை குளிர்விக்கவும் அதை அலர்ட்டா வைக்கவும் உங்க உடல் முயற்சி பண்ணுதுன்னு. அப்புறம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க எத்தனை தடவை கொட்டாவி விட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து எந்த தலைப்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.